கிரியேட்டர் ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? முக்காவாசி பேர் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நிஜமாவே எதுல பேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலயே பாதி உசுர விட்டுருவாங்க. அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுப்பாங்க, என் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு அவங்களையே கேட்டு குழப்பிப்பாங்க. ஆனா நீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. உங்க பிரச்சனை அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு கிட்டார் கத்துக்கணும், ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், அப்படியே கோடிங் கத்துக்கலாமான்னு தோணும். 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிளாக் ஆரம்பிக்கணும், ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணணும். ஆமா, இதுதான் உங்க பிரச்சனை, கரெக்டா? உங்கள மாதிரி ஆட்களை மல்டி பொட்டென்ஷியலைட் இல்லனா ஸ்கேனர்னு சொல்லி ஏதோ நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம் ரியாலிட்டிக்கு வருவோம். முக்காவாசி நேரம் உங்க மைண்டு ரொம்ப சிதறி போய் தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, 100 டிஷ் இருக்கிற ஒரு பஃபேல நின்னுட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட ஆசைப்பட்டு கடைசியா எதையுமே உருப்படியா டேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். நானும் இந்த நிலைமையில இருந்திருக்கேன். எனக்கு பேஷன் இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கேன். பாதியில விட்ட கோர்ஸ்கள் நிறைய இருக்கு. மெஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஃபெயிலான நிறைய யூடியூப் சேனல்ஸும் என்கிட்ட இருக்கு. ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப சோம்பேறி, எனக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையோட பல வருஷ விரக்தியை மிச்சப்படுத்தும். உங்களுக்கு பேஷன்ல பிரச்சனை இல்லை, உங்க ஸ்ட்ராட்டஜில தான் பிரச்சனை. இதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. இந்த உலகமே ஸ்பெஷலிஸ்ட்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸ்கூல், கெரியர், சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு இந்த மொத்த சிஸ்டமும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஆழமாக போகிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. டாக்டர் ஆகு, லாயர் ஆகு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகு, உன் லைனை சூஸ் பண்ணு, அதுலேயே இரு, அதில் பெஸ்ட் ஆகு. உங்கள் மைண்ட் அந்த மாதிரி செட் ஆகியிருந்தா இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு பல விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கணும்னு இந்த சிஸ்டம் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. சரி, கிராஃபிக் டிசைனிங் பண்ணலான்னு ஒரு 3 மாதம் வெறித்தனமாக இறங்குவீங்க, ஃபோட்டோஷாப் கற்றுப்பீங்க, டுட்டோரியல்ஸ் பார்ப்பீங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்போ திடீர்னு வேறு ஏதாவது ஒன்று மேலே ஆர்வம் வரும். அது வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை ரைட்டிங், இன்வெஸ்டிங்னு எதுவாக வேணா இருக்கலாம். அந்த புது விஷயம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தெரியும். இந்த கிராஃபிக் டிசைன் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்கு தாவுவீங்க. இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளுங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இங்க பிரச்சனை இல்லை. அந்த எல்லா இன்ட்ரெஸ்டையும் உங்க கெரியரா மாத்த நினைக்கிறது தான் பிரச்சனை. அதுதான் பெரிய ட்ராப். உங்க ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டும் ஒரு பெரிய பிஸ்னஸா மாறணும், ஒவ்வொரு ஹாபியும் காசா மாறணும், ஒவ்வொரு ஸ்கில்லும் உங்க அடையாளமா மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல 100% கமிட் ஆக முடியலன்னா உங்களை நீங்களே ஒரு ஃபெயிலியரா நினைக்கிறீங்க. ஆனா இதை பார்க்கறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்றேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா, முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸ்டெப் 1, ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறத நிறுத்துங்க. எனக்கு தெரியும், எல்லாரும் உங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லியிருப்பாங்க. ஃபோக்கஸ் தான் முக்கியம், உன் நிஷ் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கல்ல, அது ஒர்க் ஆச்சா? இல்லை. ஏன்னா நீங்க உங்க இயல்புக்கு எதிராக சண்டை போடுறீங்க. ஒரு நாய்கிட்ட போய் அணில துரத்தாதன்னு சொல்ற மாதிரி அது. நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம், ஆனா அது அதோட உள்ளுணர்வுக்கு எதிரானது. அதுக்கு பதிலா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக் இல்ல, அது ஒரு ஃபீச்சரா நினைச்சுக்கோங்க. உங்க மத்த இன்ட்ரெஸ்ட்களை கொள்றது உங்க நோக்கம் இல்ல. உங்க வாழ்க்கையை முன்னேத்தி கொண்டு போற மாதிரி அதையெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது தான் நோக்கம். ஸ்டெப் 2, உங்க இன்ட்ரெஸ்ட்களை 3 கேட்டகரியா பிரிங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சீரியஸா இதை பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, கத்துக்க நினைக்கிற எல்லாத்தையும் எழுதுங்க. எதையும் ஃபில்டர் பண்ணாதீங்க. இப்போ அதை 3 பக்கெட்ல போடுங்க. பக்கெட் 1, த மணி மேக்கர். அடுத்த 1லிருந்து 3 வருஷத்துல உங்க பில்களை கட்டக்கூடிய நிஜமான வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கில் இதுதான். நான் இங்க உங்க பேஷன்னு சொல்லல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லல, பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய விஷயம்னு சொல்றேன். இது உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ரைட்டிங், கோடிங், வீடியோ எடிட்டிங், சேல்ஸ் இல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கலாம்.
இந்த 3 கண்டிஷனும் மேட்ச் ஆகிற ஒரு விஷயத்தை எடுங்க. 1, அது உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு வரும். 2, அதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு. 3, அது உங்களுக்கு வெறுப்பா இல்ல. இதுதான் உங்க ஆங்கர். அடுத்த 1-2 வருஷத்துக்கு மத்த எல்லாத்தையும் விட இதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறீங்க. பக்கெட் 2, த சோல் ஸ்டாஃப். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்காக மட்டுமே பண்ற விஷயங்கள். பெயிண்டிங் பண்றது, ட்ரெக்கிங் போறது, சமைக்கிறது, இல்ல ஃபிலாசபி புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நீங்க பணமா மாத்த ட்ரை பண்ணவே கூடாது. இது சைடு ஹசல் இல்ல, இது உங்க மன அமைதிக்காக. இதெல்லாம் உங்க ஹாபீஸ். ஹாபிய ஹாபியாவே இருக்க விடுங்க. உங்க பேஷனை பணமா மாத்துங்கன்னு இன்டர்நெட் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாசமாக்குறதே அதுதான். சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கட்டும். பக்கெட் 3, த கியூரியாசிட்டி ஷெல்ஃப். மிச்சம் இருக்கிற எல்லாமே இங்க தான் வரும். எதிர்காலத்துல எப்பவாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ரேண்டம் இன்ட்ரெஸ்ட்டுகள். ஜப்பானீஸ் கத்துக்கிறது, ஆஸ்ட்ரானமி படிக்கிறது, ஸ்டாய்சிசம் கத்துக்கிறது, எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இந்த ஷெல்ஃப்ல இருக்கட்டும். நீங்க இதை பண்ணவே மாட்டேன்னு சொல்லல, இப்போதைக்கு வேணான்னு சொல்றீங்க. அதுல தப்பே இல்ல. உங்களுக்கு நிறைய நேரமும் மைண்ட் ஸ்பேஸும் கிடைக்கும்போது அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஸ்டெப் 3, பக்கெட் 1ல உங்க முழு எஃபர்ட்டையும் போடுங்க. கோ ஆல் இன் ஆன் பக்கெட் 1. இங்க தான் பல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் தப்பு பண்றாங்க. எல்லாத்துக்கும் சமமான அட்டென்ஷன் கொடுக்க நினைப்பாங்க. அவங்க டைமை 50-50ன்னு பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சா கணக்கு இடிக்குமே, அதுதான் பிரச்சனை. அப்படி பண்ணா உங்களால எந்த மொமெண்டமும் கிரியேட் பண்ண முடியாது, எதுலையும் பெஸ்டாக முடியாது. அதனால அடுத்த 6லிருந்து 12 மாசத்துக்கு உங்க ப்ரொடக்டிவ் எனர்ஜியில 80% உங்க பக்கெட் 1 ஸ்கில்லுக்கு தான் போகணும். அதுக்கு மேல போனாலும் தப்பில்லை. இதோட அர்த்தம் முழிச்சிருக்கிற நேரத்துல 80% அதையே பண்ணணும்னு இல்லை. உங்க எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக நீங்க வேலை செய்ய உட்காரும்போது உங்க முழு ஃபோக்கஸும் அங்க தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு உங்ககிட்ட 2 மணி நேரம் ப்ரொடக்டிவ் டைம் இருந்தா அதுல 90 நிமிஷத்தை உங்க மணி மேக்கர் ஸ்கில்லுக்கு கொடுங்க. கோர்ஸ் படிங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள் கிட்ட நெட்வொர்க் பண்ணுங்க. அதுதான் முக்கியம்னு நினைச்சு வேலை பாருங்க, ஏன்னா அது நிஜமாவே முக்கியம். இதுதான் உங்களுக்கு ஃப்ரீடம்த்தை கொடுக்க போகுது. ஃப்ரீலான்சிங்கோ, வேலையோ, பிஸ்னஸோ. இந்த ஸ்கில் மூலமா நீங்க டீசெண்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் 4, உங்க பக்கெட் 2வை ஷெட்யூல் பண்ணுங்க. ஷெட்யூல் யோர் பக்கெட் 2. நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்துற அந்த சோல் ஸ்டஃப், அதை நீங்க தூக்கி போட வேண்டாம். அதே நேரத்துல அது உங்க ப்ரொடக்டிவ் டைம் முழுசையும் சாப்பிட்றவும் கூடாது. அதை உங்க கேலண்டர்ல போடுங்க. நிஜமாவே சொல்றேன், ஞாயிறு காலையில ஜேர்னலிங், புதன் சாயங்காலம் பெயிண்டிங், வெள்ளி நைட் புக்கு படிக்கிறதுன்னு ஷெட்யூல் பண்ணுங்க. இதை எக்காரணத்து கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனா இதோட பர்பஸ் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரெக்கவரி. உங்க மெயின் ஃபோக்கஸ்ல நீங்க பர்ன் அவுட் ஆகாம தடுக்கிறது இந்த விஷயங்கள் தான். இதுல ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹாபியெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நீங்க ப்ரெஷர் பண்ணாதப்போ அதை நீங்க நிஜமாவே என்ஜாய் பண்ணுவீங்க. புக்கு படிக்கிறது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னு படிப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ குருவோ ஆகணும்னு படிக்க மாட்டீங்க. அவங்க ஒன்றும் கெட்டவங்க இல்லை, அது வேற விஷயம். ஸ்டெப் 5, ரீவிசிட் அண்ட் ரொட்டேட். இங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. நீங்க வாழ்க்கை முழுக்க இதே செட்டப்ல லாக் ஆகியிருக்க போறதில்ல. இது ஒன்றும் ஜெயில் தண்டனை இல்லை. உங்க பக்கெட் 1 ஸ்கில்ல ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சதும், நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும், ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததும் நீங்க திரும்ப ரீஅசஸ் பண்ணலாம். ஒரு வருஷம் கழிச்சு உங்க ஃபோக்கஸை மாத்தலாம். உங்க மணி மேக்கர் ஸ்கில்ல கம்மி நேரத்துல பண்ண முடிஞ்சா கியூரியாசிட்டி ஷெல்ஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பக்கெட் 1க்கு மாத்தலாம். இல்ல 2 இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து புதுசா ஒன்ன உருவாக்கலாம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண ட்ரை பண்ணல. நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கீங்க. ஒரு குழப்பத்துல இல்லாம ஒரு வரிசையா பில்ட் பண்றீங்க. இது ஏன் நிஜமாவே ஒர்க் ஆகுது, இத பண்ணா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க எப்பவும் குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்றது நிற்கும். எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோமேன்னு உங்களை நீங்களே திட்டிக்கிறது நிற்கும். ஏன்னா நீங்க மற்ற விஷயங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு மெயின் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்க. செகண்ட், நீங்க நிஜமாவே ஒரு விஷயத்துல பெஸ்டாக ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்கில்லுக்கு 6 மாசம் உங்க 80% அட்டென்ஷனை கொடுக்கும்போது நிஜமான ப்ராக்ரஸ் இருக்கும்.
எனக்கு மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற நிலைமையில இருந்து என்னால கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வருவீங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கும் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். தேர்ட், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உங்க மெயின் ஏரியாவில் கிடைக்கிற சின்ன சின்ன சக்சஸ் கூட நீங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஆள் இல்லைங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். நீங்களும் ஒரு விஷயத்துல கமிட் ஆகி அவுட்புட் கொடுக்க முடியும்னு தோணும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்க மற்ற எல்லா விஷயங்கள்லையும் எதிரொலிப்பும். அண்ட் ஃபோர்த், இதுதான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்றீங்க. பணம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை கொடுக்கும், ஸ்கில்ஸ் ஆப்ஷன்ஸை கொடுக்கும். அது ரெண்டும் கையில வந்துட்டா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்து உங்க மற்ற இன்ட்ரெஸ்ட்டுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடடா, அந்த குரு இந்த ஃபீல்டில் தான் நிறைய காசு இருக்குன்னு சொன்னாரேன்னு ஒரு டெஸ்பிரேஷன்ல ஓட மாட்டீங்க. இப்போ நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க, ஏன்னா இதை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றேன். நீங்க உங்க எல்லா இன்ட்ரெஸ்டையும் ஒரே நேரத்துல சமமா துரத்துனீங்கன்னா உங்களுக்கு 35 வயசாகும். அப்பவும் எதை பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவிக்கிட்டே இருப்பீங்க. கையில காசு இருக்காது, விரக்தியில தான் இருப்பீங்க. நான் உங்களை காயப்படுத்தணும்னு இதை சொல்லல. இதை நான் நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலேயே இது நடக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. நீங்க ஆச்சரியமா பார்க்குற பல பிசினஸ், பல ஹாபி, பல ஸ்கில்ஸை வச்சிருக்க அந்த சக்சஸ்ஃபுல் ஆட்கள் யாருமே ஆரம்பத்திலேயே அப்படி இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த பில்ட் பண்ணாங்க, ஒரு விஷயத்துல பெஸ்ட் ஆனாங்க, அதிலிருந்து காசு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. சோ நீங்க ஒன்னும் வாழ்க்கையில பின்தங்கியோ இல்ல தப்பாவோ இல்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் எதுக்கு உங்க ஃபோக்கஸை கொடுக்கணும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த பேப்பரை எடுங்க, அந்த 3 பக்கெட்டை எழுதுங்க. எது எந்த பக்கெட்ல வரணும்னு உங்களுக்கு நீங்களே உண்மையாயிருங்க. உங்க பக்கெட் 1 சூஸ் பண்ணுங்க. அடுத்த 6லிருந்து 12 மாசத்துக்கு அதுதான் உங்க மெயின் ஃபோக்கஸ். வாழ்க்கை முழுசுக்கும் இல்ல, இப்போதைக்கு மட்டும். அப்புறம் உங்க வாரத்தை ஷெட்யூல் பண்ணுங்க. உங்க மணி மேக்கர் ஸ்கில்லுக்கு டைம் பிளாக் பண்ணுங்க. உங்க சோல் ஸ்டஃப் ஹாபியை ஷெட்யூல் பண்ணுங்க. மிச்சம் எல்லாத்தையும் அந்த ஷெல்ஃப்ல ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அண்ட் தென் இதுதான் ரொம்ப கஷ்டமான பார்ட். அதை நிஜமாவே ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கை முழுசுக்கும் இல்ல, இந்த ஒரு வாரத்துக்கு, அப்புறம் அடுத்த வாரத்துக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு. உங்களுக்கு எல்லாமே இப்பவே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்றதை நீங்க நிறுத்தணும். உங்க இன்ட்ரெஸ்ட்டுகள் உங்களை விட்டு எங்கேயும் ஓடி போயிடாது, அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஆனா உங்க நேரம், உங்க எனர்ஜி, ஒருபடியா ஏதாவது ஒன்றை பில்ட் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு அது ரொம்ப லிமிட்டட். ஸோ அதை ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணுங்க.